அடையாளம், தமிழ் கட்டடக்கலையின் பெருமிதம், பிரம்மாண்டத்தின் மாபெரும் வெற்றி, பேரரசன் ராஜராஜனின் தனி பெரும் சின்னம் என்று பல பெருமை அடையாளங்களை கொண்ட தஞ்சை பெருவுடையார் கோவில் யுனெஸ்கோவின் அரிய சின்னங்கள் பட்டியலில் ஒன்று. 1000 ஆண்டுகள் கடந்து இன்றும் கம்பீரமாக நிற்கின்றது. அனைவரையும் திகைக்க வைக்கின்றது. சாதாரண மக்கள் பார்த்தவுடன் வாயை பிளக்க வைக்கின்றது, கைகூப்பி வணங்க வைக்கின்றது. இத்தனை ஆச்சரியத்தை அறிவியல் என்பதா, ஆன்மீகம் என்பதா, மர்மத்தின் உச்சம். வாங்க இந்த வீடியோவில் என் கூட இணைஞ்சு தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி பார்ப்போம். என்ட்ரன்ஸில் இந்த கோயிலோட அவுட்லைன் வச்சுருக்காங்க. வீடியோவை கோவிலோட சென்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு பாருங்கள். நாம் ஃபுல்லாகவே வெயிட் பண்ணி நைட் வியூவையுமே சேர்த்து கவர் பண்ணியிருக்கோம். இதை பார்க்க நார்மல் டைம் போலவே இல்லை. ஒரு திருவிழா அப்போ எவ்வளோ ரஷ் இருக்கும், மக்களிடையே எவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. எங்கே பார்த்தாலும் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு ஜாலியான என்விரான்மெண்ட் இருந்தது. இங்கே நிறைய ஃபாரினர்ஸுமே வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே கைடு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நந்தியை பாருங்கள், அதுக்கு மேலே இருக்க அந்த பெயிண்டிங்ஸ்லாம் பாருங்கள். இது எல்லாமே மராத்தாஸ் பீரியடில் பண்ணது. அங்கே க்யூ பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் இருந்ததுன்னு. ஸோ இப்போ பாருங்கள், இதில் எல்லாமே நம்ம தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபுல்லாக இடத்துலையுமே அதில் பொறிச்சிருக்காங்க. இப்போ நம்ம கோவிலோட லெஃப்ட் சைடில் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாமையே இருந்திருக்கு. இதோட நைட் வியூ எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ நான் அதெல்லாம் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து பாருங்கள். இந்த தமிழை நீங்கள் கொஞ்சம் நேரம் நின்று கவனித்து படிச்சிங்கன்னா உங்களால் படிக்க முடியும். இங்கே பாருங்கள், நம்ம கோவில் வந்து அந்த ஸ்டோன்ஸ்லாம் சிலது வந்து நிறைய படையெடுப்புங்கனால கொஞ்சம் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து செங்கல்லாம் வச்சு நம்ம கவர்மெண்ட் வந்து அதை திரும்ப ரினோவேட் பண்ணியிருக்காங்க. மற்ற கோவில்கள் கம்பேர் பண்ணுறப்ப இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபோட்டோஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்த மாதிரி இருந்தது. இங்கே ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு. இங்கே மழை பெஞ்சா கோபுரத்துலேருந்து வர தண்ணி எதுவுமே இந்த மாதிரி வழிஞ்சிலாம் ஓடவே ஓடாது. எல்லாத்துக்குமே ட்ரைனேஜ் இருக்குது. இந்த மண்டபத்துக்குள்ளே நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்தது. இந்த ஸ்டெப்ஸ்க்கு சைடில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்சு அந்த ஸ்கல்ப்சர்லாம் சூப்பராக செதுக்கியிருக்காங்க ஒரு சிலையுமே. இந்த கார்டன் மாதிரி இருக்கிறதால தஞ்சாவூரில் இருக்க மக்களுக்கெல்லாம் அது ரொம்பவே சூப்பரான ஸ்பாட் தான். ஹாலிடேஸ்லலாம் ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸுங்க இது. கோவிலோட பேக் சைடில் எல்லாமே ரினோவேஷன் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருந்தது. இங்கேருந்து பாருங்கள் கோவில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள் அவங்க எல்லாம் எப்படி விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்னு.
உங்களுக்கு தெரியுதா அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறது? சில இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஹிந்திலையுமே என்னால் பார்க்க முடிஞ்சுது. சிவன் இருக்கார் இல்லையா, அந்த ஈஸ்வருக்கு உள்ள அபிஷேகம் பண்ண தண்ணீர் இங்கே இப்படி தான் விழும். அதுக்கு கீழே ஒரு தொப்பையோட ஒரு சிலை செஞ்சுருக்காங்க. அவங்க எவ்வளோ க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்காங்க பாருங்கள். அவர் வாயில் சங்கு இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சுப்பிரமணியர் சன்னதி. இது நாயக்கர் மன்னர்களால் கட்டப்பட்டது. இதோட சிற்பங்கள் எப்படி இவங்க செஞ்சுருக்காங்கன்றதை பாருங்கள். இது எல்லாத்துக்குமே நடுவில் ஒரு ஓட்டமுமே இருக்குது. இவங்க பில்லர்ஸ் பண்ணுறதெல்லாம் இவங்க ரொம்பவே அதிபுத்திசாலிங்க. எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே அபிஷேகம் பண்ணுற தண்ணி ஊற்றுறதுக்கு அந்த கீழே இருக்க தொட்டியை எவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது இதை பார்க்கவே. இங்கே பாருங்கள் எவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் எல்லாமே பாறை கல்லாக இருந்திருக்கும். எப்படி இவ்வளோ தூரம் டிசைன் பண்ணாங்க அப்படின்றதே ஒரு ஆச்சரியம்தான். எனக்கு இந்த டெம்பிள் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட நைட் வியூ நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போவே இந்தளவு இது இருந்திருக்குன்னா இந்த கோவிலை கட்டினப்போ எப்படி இருந்திருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். சரி, நான் ரொம்பவே பேசிகிட்டு இருக்கேன். நான் ஜஸ்ட்டு ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். கோவிலோட பேக் சைடு எடுத்தது பார்த்துட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் பெருவுடையாரை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். போகிற வழியில் இங்கே பாருங்கள், அந்த சீலிங்கில் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா நைட் வியூக்காக நான் ஸ்பெஷலாக திரும்பவுமே எடுத்தேன். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ரோட்டில் இருக்கோம். இப்போ ரோட்லேருந்து நம்ம கோயிலுக்குள்ளே போகிற கவரேஜ் ஃபுல்லாகவே நான் அதில் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்கேஸ் பேக் செப்பலோடு வந்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸை தாண்டி அதுக்குள்ளே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ் தாண்டினதுக்கப்புறம் ரைட் சைடில் கிளாக் ரூம் இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் உங்கள் பேக்கை கொடுத்துக்கலாம். உங்கள் பேக்கை நீங்கள் கொடுத்துட்டு அவங்க ஒரு நம்பர் சொல்லுவாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு டோக்கன் வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் செப்பல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, உங்கள் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே அங்கே ஒரு பேக் இருக்கும், பிளாஸ்டிக் பேக். அந்த பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு மாட்டிட்டு அந்த நம்பருக்கு நீங்களே போய்ட்டு வாலண்டியராக டோக்கன் வாங்கிக்கணும். இதுதான் மராத்தகன் கேட். இதை நம்ம தாண்டிட்டோம். இப்போ நீங்கள் எதிரில் பார்க்குறது தான் கேரளாந்தகன் நுழைவாயில். இங்கே சைடில் இருக்க கல் எல்லாமே 21 அடி இருக்குது. இது எல்லாமே ஒரே கல்லால் செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே தனித்தனியான கல்லெல்லாம் அடுக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் எதிரில் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் ராஜராஜன் நுழைவாயில். இங்கே தான் நீங்கள் ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தால் இங்கே கிளாக் ரூம் இருக்கும். நாம் போயிட்டு பேக் வச்சுட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இங்கேருந்து நமக்கு ஒரு புது மதில் சுவராக இந்த கோவில் திரும்ப ஆரம்பிக்குது.
Thank you.